பிளாக் பேந்தர் வெர்சஸ் மெஃபிஸ்டோ எவ்வளோ பெரிய ஒரு டீமன், அவன் கூட டிச்சால சண்டை போட்டாரா? எஸ், அக்கேம்பேங்கிற ஒருத்தன் அவனுடைய சோலை விற்று மெஃபிஸ்டோ கிட்ட இந்த வக்காண்டாவை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக கேட்டிருப்பான். அதே மாதிரி மெஃபிஸ்டோவும் பண்ணியிருப்பாரு. இது எப்படி சாத்தியம் சொல்லி நம்ம டிச்சாலா எவரட்ராஸ் கூட ஒன்னா சேர்ந்து மெஃபிஸ்டோவை தேடிட்டு இருப்பாரு. இது தெரிஞ்சுக்கிட்டு மெஃபிஸ்டோ எவரட்ராஸை ட்ரிக் பண்ணி அவனுடைய சோலையுமே ஆட்டிய போட்டுருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளாக் பேந்தர் எல்லாம் மீறி போடாதான்னு சொல்லி வந்து ஒரே அடி நம்ம மெஃபிஸ்டோவை நாக் டவுன் பண்றது மட்டும் இல்லாமல் அவருடைய நெஞ்சை கிழிச்சு ஹார்ட் இதயத்தையுமே வெளியில் எடுத்துருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இது மெஃபிஸ்டோவை வீக் பண்ணியிருக்கும். அவருடைய ஒரு இன்கார்னேஷன் தான். என்னுடைய உண்மையான சக்தியை பாருன்னு சொல்லி மெஃபிஸ்டோ டிச்சாலா எவரட்ராஸை ஹெல்லுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த இடத்துல டிச்சாலா இங்க பாரு, என் சோலை எடுத்துக்க, அக்கேபே அண்ட் வக்காண்டாடோன் சோலை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்க மெஃபிஸ்டோ நல்ல டீலா இருக்கேன்னு சொல்லி ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் தான் அவர் பண்ணதே தப்புன்னு தெரிய வரும். ஏன்னா பிளாக் பேந்தர் உடம்புல ஒரு சோல் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்த எல்லா பிளாக் பேந்தரோட சோலுமே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகியிருக்கும். எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் இது நல்லா இருக்கேன்னு சொல்லி மெஃபிஸ்டோ யோசிச்சாலும் இதை அவரால் சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்ம பிளாக் பேந்தரும் ஐயோ பாவங்கிற மாதிரி சொல்வார். பிளான் பண்ணி பக்காவாக இந்த மாதிரி மெஃபிஸ்டோ செய்வான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கை நகர்த்திருக்காரு. மெஃபிஸ்டோ உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பிளாக் பேந்தர் உனக்கு நல்லா தெரியும் மெஃபிஸ்டோ அப்படின்னு சொல்ல வக்காண்டன் மேலே இருக்க அந்த மெஃபிஸ்டோ பிடியை அவர் கைவிட்டிருப்பாரு. சண்டை போட்டு தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிளாக் பேந்தர் பக்காவாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயிப்பார்.